சீமான் அவர்கள் முதலமைச்சரானா ஒரு நொடியில தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் 5 உடனே சரியாயிரும். ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பிரச்சனை எதுவுமே போகாது. அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். முதல் பிரச்சனை டாஸ்மார்க். தெருவுக்கு தெரு டாஸ்மார்க். அதுலதான் இந்த அரசுகள் பாஸ்மார்க் வாங்கியிருக்கு. கையெழுத்து போட்டு ஒரே நொடியில அப்பயே டாஸ்மார்க் மாற்றப்படும். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை கனிம வள கொள்ளை. மண்ணள்ளி வித்து மாளிகை கட்டியாச்சு, மலையை நொறுக்கி மலையெல்லாம் வெட்டி கல்குவாரிகளாக்கி சாலை போட்டாச்சு. வேகமா போறீங்க, எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு தானே. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரானா அடுத்த நொடியிலிருந்து தமிழ்நாட்டில் யாருமே மணலோ கிரானைட் கல்லோ கனிம வளங்களோ எதையுமே தொட முடியாது. உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு காணப்படும். அடுத்தது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை நெகிழி, பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கையும் தடை செய்யாது நீங்க எப்படி குப்பையை ஒழிப்பீங்க? இந்த பாலித்தீன் என்பது மக்கி மண்ணோடு மண்ணா போவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். அவர் வந்த அடுத்த நொடியே பிளாஸ்டிக் தமிழ்நாட்டிலே தடை விதிக்கப்படும். அடுத்தது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை, மிக முக்கியமான ஒரு போராட்ட களம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு. விளைநிலத்தில் நீ ஏர்போர்ட் கட்டலாம், ஆனால் தேவைப்படும் போது ஏர்போர்ட்டை நீ விளைநிலமா மாற்ற முடியுமானால. அதனால நம்ம தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனை நீட் தேர்வு பிரச்சனை. என் பிள்ளைகள், என் மாநில பிள்ளைகள், என் பிள்ளைகள் படிக்க வாய்ப்பில்லை என்றால் அரசு மருத்துவக் கல்லூரி அத்தனையும் மூடப்படும். எப்போது திறக்கப்படும்? நீட்டு தேர்வை என்னைக்கு நீ வேற பக்கம் நீட்டியோ அன்னைக்கு திறக்கப்படும்.